Hello friends, welcome to ஈஸ்வரி சமையல். நம்ம இளங்கலையில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஈஸ்வரி சமையல்ல நல்ல சுவையான லஞ்ச் பாக்ஸ் மெனு ஒரு கேரட் சாதம் வந்து செய்ய போறேங்க. இந்த கேரட் சாதத்துக்கு வந்து நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்து நல்ல டேஸ்டா எப்படி செய்ய போறேன் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கேரட் சாதம் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். ரெண்டு பல் பூண்டு வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுறலாங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். கேரட் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம காலையில் நேரம் வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்திக்கலாம். நான் வந்து இது 1 கப் அளவு சாதம் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து சேர்த்திப்போம். சாதத்தை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்குன்னா மல்லித்தழைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ சாதம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அருமையான அட்டகாசமான சுவையில் நம்மளுக்கு வந்து கேரட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.